தமிழ்நாடு நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறாரா அல்லது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறாரா என்று கேட்கும் அளவிற்கு பட்ஜெட்டில் மக்கள் நலத்திட்டங்களை புறக்கணித்திருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்கள் பற்றிய அறிவிப்பும் இல்லாமல் வெற்று அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது இந்த தமிழ்நாடு பட்ஜெட். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 520 தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிந்தும் கூட இன்னும் 15 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றாமல் உள்ள இந்த அரசு கொஞ்சம் கூட வாய்க்கூசாமல் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் பேசிக் கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஏதேனும் அறிவிப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்த மக்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவது, டீசலுக்கு மானியம், மாதந்தோறும் மின் கட்டணத்தை கணக்கிடும் முறை என்பன உள்ளிட்ட எண்ணற்ற வாக்குறுதிகள் தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை இல்லை. கேட்டால் காசு இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கிறது. ஆனால் அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் வாங்கிய தொகையை விட 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அதிக அளவிலான கடனை வாங்கி அப்படி என்னதான் செய்திருக்கிறது இந்த அரசு? 40,000 பணியிடங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று கூறியிருக்கிறது அரசு. ஆனால் மொத்தமாகவே 10,000 காலி பணியிடங்கள் தான் இருக்கிறது. பிறகு எப்படி 40,000 காலி பணியிடங்களை நிரப்ப முடியும்? பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? இன்றைய பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் அதற்கான நிதி எங்கிருந்து கிடைக்கும் என்று அறிவிப்பு வெளியிட்டதா இந்த அரசு? திட்டத்தை யார் வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த காசு வேண்டுமே. அதை எங்கு எப்படி திரட்டப் போகிறது இந்த அரசு என்ற திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வெறும் வெற்று விளம்பரங்களை வெளியிடுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு தெரு தெருவாக யாருமே இல்லாத இடங்களில் பெரிய பெரிய LED திரைகளை வைத்து பட்ஜெட்டை நேரலை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துகிறது திமுக? ஏன் திடீரென்று இப்படி ஒரு வித்தியாசமான விளம்பரம் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கு காரணம் உண்டு. டாஸ்மாக் மூலம் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை நேற்றைக்குத்தான் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக முழுமையான விசாரணை நடைபெற்றால் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரையில் ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இந்த விவகாரங்கள் எல்லாம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விளம்பர யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டே நிறைவேற்ற முடியாத பல புதிய அறிவிப்புகளையும் திட்டங்களையும் அறிவித்து மீண்டும் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும், இது நிதி நிர்வாக பட்ஜெட் அல்ல, வெற்று விளம்பரம் என்றும், நிதி இல்லாத திட்டங்கள், நிர்வாகம் இல்லாத செயலாக்கம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருப்பது ஏன்? ஏனென்றால் வெறும் வெற்று காகிதமாகத்தான் இருக்கிறது இந்த திராவிட மாடலின் பட்ஜெட் என்ற உண்மை அவருக்கு தெரிந்ததால்தான். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.